Hi guys, welcome back to the channel. Hope everyone is doing great. And இன்னைக்கு ஆக்சுவலாக நீங்கள் thumbnail பார்த்துருப்பீங்க. So this is about my expensive riding gear. நம்மளோட expensive riding gear வாங்குவோன்னு எதிர்பார்க்கல. Of course, டெஃபினட்டாக ஒரு நாள் வாங்குவோம், பட் ஆனால் இப்போ வாங்குவோன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதை அன்பாக்சிங் தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பழைய வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஷோரூம்லேயே அந்த வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி கிளிம்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். பட் ப்ராடக்டோட க்ளோஸ்அப் லுக் அண்ட் ஆல்சோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹவ் இட் இஸ் டச் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் இந்த சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் ரைடிங், டெஃபினட்டாக இந்த சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் போஸ்டிங் மோர் ஆஃப் ரைடிங் வீடியோஸ், ஸ்பெஷலி வித் தி சூப்பர் பைக்ஸ் அண்ட் ஆல்சோ வித் தி ரெகுலர் என்னோட எஃப்சியில் கூட நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அண்ட் லெட்ஸ் டூ தி ஆனர்ஸ் ஆஃப் அன்பாக்சிங். Okay, here we go. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் யூ வில் கெட் இஸ் லைக் ரைடிங் பூட் வாங்கினா என்னென்னலாம் நீங்கள் செக் பண்ணணும், அது எவ்வளோ உங்களுக்கு செக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி பண்ணுறேன். ஸோ அதுபடி தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் அ ரைடிங் பூட் ஃப்ரம் Alpinestars. ஸோ இட் இஸ் என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா SMX6 V2 பூட். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் அண்ட் வில் டேக் த ரைடிங் கியர் அவுட். ஓகே, here you go, the riding boot from Alpinestars. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ இந்த பாக்ஸையும் கெழுதிக்க வச்சோம், டேபிள் அதை போய். ஓகே, ஸோ here you go, the Alpinestars riding boot. The model is SMX6 V2. பூட்டோட 360 டிகிரி நல்ல டிசைன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரொடெக்ஷன் உள்ள ரைடிங் பூட் இது. ஓகே ஃபைன். ஸோ இது எப்படி வச்சுருவோம். ஏன் நான் அந்த Alpinestarsல வந்து ரைடிங் பூட் செலக்ட் பண்ணேன், மற்ற நிறைய பிராண்ட் இருக்குது. Alpinestars இஸ் கிரேட் பிராண்ட், பட் என்னோடய பட்ஜெட்டில் வந்து நான் வேறு பிளான் வச்சுருந்தேன். பட் ஒய் Alpinestarsன்றதெல்லாம் டீட்டெயில் நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது இந்த பூட் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இது நம்ம ரேஸ் ட்ராக்லையும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து ஹை ஸ்பீட் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து வேணுன்றதுக்காக கொடுத்த பூட் தான் அது. ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த பூட் வந்தது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பூட் இன் Alpinestars. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃப்ளாக்ஷிப் மாடல் கூட. ஸோ இந்த பூட்டில் என்ன இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ், என்ன சேஃப்டிலாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தென் வில் கம் டு நோ அபவுட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வரதே பிராண்டிங். எந்த ப்ராடக்ட் இருந்தால் பிராண்டிங் எல்லாம் இருக்காது. ஸோ Alpinestarsலையும் அதில் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஷின் ஏரியாலையும் உங்களுக்கு வந்து நல்ல போல்ட் பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே வந்தீங்கன்னா சோல்லையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு பூட் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரியும். அது போக நிறைய இடத்துல Alpinestars லோகோஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பட் திஸ் இஸ் மோர் ப்ராமினன்ட். ஃபஸ்ட்டு ஒரு ரைடிங் பூட் வாங்குறோன்னா என்ன ரீசனுக்காக வாங்குவோம்? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ஷன், அல்டிமேட். அதுதான் ரைடிங் பூட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே ப்ரொடெக்ஷன் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா டு ஹாவ் எ ப்ராப்பர் கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லுக்கு தரணும். ஸோ அதுதான் என்னோட லிஸ்ட் ப்ரையாரிட்டியாக வந்தது. நான் ப்ரொடெக்ஷனுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், ரெண்டாவது கம்ஃபர்ட், தேர்டு தான் வந்து எனக்கு அந்த லுக்குன்றதே வந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ ஃபுல் லெதர் பூட், இட் இஸ் சிந்தட்டிக் லெதர். சிந்தட்டிக் லெதர்னால பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் பூட்டு, நாட் லைக் ரெகுலர் லெதர். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டியூரபிலிட்டி இட் இஸ் ஆல்சோ குட் ஈக்குவல் டு தி ரெகுலர் லெதர். இது வந்து இட் இஸ் அன் இன்டர்மீடியட் பூட், நாட் அ ப்ரோ டைப். கேன் யூஸ் இன் அ ட்ராக் அண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ் இன் ஆன் டெய்லி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ வென் கம்ஸ் டு ப்ரொடெக்ஷன், ஃபஸ்ட்டு பூட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஷின் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஷின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹார்ட் டிபியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் டிபியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஷின் கார்டு ஜென்ரலாக பேண்ட் போடலன்னா, லைக் நார்மல் ஹாஃப் பூட் போடும்போது நீங்கள் ஷின் கார்டு அதெல்லாம் போடுவீங்க. அதுக்கு பதில் இதை டேரெக்டாகவே ஷின் கார்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மாடல் இருக்கிற பூட்டில் அப்படி தான் வரும். ஸோ ஷின் கார்டு இட்ஸ் ஒன் ஹார்ட் டிபியூ, நல்ல மெட்டீரியல் இது. ஸோ இது வந்து இப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகும், ஆனால் இப்படி வந்து வளைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்படி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கட் கொடுத்துருக்கு காரணமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ரைடிங்கில் உட்காரும்போது, பைக்கில் உட்காரும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் வாக் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரைடிங் பூட் அப்படியே ஸ்ட்ரிப்பாக இருந்ததுன்னா நம்மளால் நடக்க முடியாது, எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட்டுக்கு இதுக்காக கொடுத்தது. நல்ல ஃப்ளெக்சிபிள், எங்கேயும் அதே லெதர் தான் கொடுத்துருக்கனால வந்து இங்கேயும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்க மாட்டாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் தி சேஃப்டி. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே கீழே வந்தீங்கன்னா ஹார்ட் டிபி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு ஹார்ட் டிபி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எது ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டிங்.
இந்த லெக்கில் கிடையாது, ப்ராப்ளி இந்த லெக்கில். ஸோ உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் டிபி கொடுத்தனால உங்கள் இங்கே மேலே இருக்கிற அந்த லெதர் வந்து பீல் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே வந்து டோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஹார்ட் ப்ரொடெக்ஷன் டிபியூ உள்ளே கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி நின்னாலும் இல்லை அடிப்பட்டாலும் அந்த இது டைரெக்டாக இம்பேக்ட் வந்து உள்ளே போகாது. தேர் இஸ் அ ஸ்லைடர் இங்கே அவுட் சைடில். ஸோ ஸ்லைடர்னு பேர்லேயே இருக்குது. வென் யூ ஸ்லைடு கீழே ஆகும்போது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இங்கே தரத்துக்காக இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். இது ஆக்சுவலாக வந்து டபுள் லேயர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிளாசி மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் மெட்டல். அண்ட் உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஏ ஹார்ட் பிளாஸ்டிக் மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் எனி கிராஷ் நீங்கள் ஸ்லைட் ஆகிறீங்க, இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஆலன் கீ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி தென் யூ கேன் ரீப்ளேஸ் பார்ட் ஆக்சுவலி. தென் சோலுக்கு வரும். இந்த சோல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பூட்ஸில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா கூட செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட் வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டாக ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே பேட்டர்ன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைலுக்கு வந்து கரெக்டாக க்ரிப் இருக்கும், பட் வேறு எதாவது ஸ்டைலுக்கு வந்து க்ரிப் இருக்காது. நடக்கும்போது சம்டைம் க்ரிப் மிஸ் பண்ணுவீங்க. பட் ஆல்பின்ஸ்டாரில் அந்த வாட் தேவ் டன் இஸ் ரியலி குட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹீலில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டிசைன். பேட்டர்ன்லாம் பாருங்கள், இப்படி லைன்ஸ் போனாலும் தென் யூ ஹேவ் த கர்வ். இங்கே ஒரு டிசைன் இருக்குது. தென் இங்கே இந்த த்ரெட் டிசைன் இங்கே வேறு மாதிரி இருக்குது. தென் யூ ஹேவ் அ டிசைன் டிஃப்ரெண்ட் ஹியர், இங்கே டிசைன். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுனா வந்து நீங்கள் வென் யூ ஆர் டூயிங் அ லாங் ரைட் ஒரு ட்ராக் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து க்ரிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் பை வாக் பண்ணும்போதும் உங்களுக்கு டெஃபினட்டாக இட் கிவ்ஸ் மோர் க்ரிப். வெறும் சேம் த்ரெட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா யூ ஓன்ட் கெட் தட் மேக்ஸிமம் க்ரிப். இதில் க்ரிப் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் த சோல் ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஆக்சுவலாக. உண்மையாக சொன்னால் இதில் மடக்கலாம் முடியாது, மடக்கிறது சான்ஸ் கிடையாது. ஸோ யூ ஃபீல் தட் யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் யுவர் டிபியூ மெட்டீரியல் இங்கே ஹீல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த அக்கிலீஸ் ஏரியாலையும் யூ ஹேவ் த ஃப்ளெக்சிபிள் லெதர் ஹியர். இந்த டிபியூ வந்து ரொம்பவே ஹார்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தா யூ ஹேவ் இன் ஹார்ட் மெட்டீரியல் ஹியர் டு ப்ரொடெக்ட் யுவர் அக்கிலீஸ் மேலே இருக்க இந்த காஃப் பேக் சைடு ப்ரொடெக்ஷன் ஏரியா. அண்ட் இங்கேயும் வந்து லேட்ரல் சைட் ஆஃப் த லெக், வெளிப்புறம் இருக்கிற லெக் வந்து இன் கேஸ் ஆஃப் கிராஷ், கிராஷ் விழும்போது நம்ம எப்படி தான் கீழே விழுவோம், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ட் டிபியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பூட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் மீடியல் சைட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் பியூர் லெதர், இட்ஸ் சிந்தட்டிக் லெதர். பட் ஆனால் மெட்டீரியல் டச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூ கேன் ஃபீல் தட் இட் கேன் ஹோல்ட் மோர் அப்ரேஷன் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெல்க்ரோலாம் நல்ல மெட்டீரியல் ஆக்சுவலாக. ஜிப்பருக்கு மேலே கூட அவங்க வந்து ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிப்பரை நீங்கள் போட்டுட்டு கரெக்டாக இங்கே வெல்க்ரோவில் வச்சிடலாம். சின்ன இனோவேட்டிவ் தான், பட் ஆனால் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக. டே டு டே ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். ஸோ இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கெட் இன் டு த பூட் ஆக்சுவலி. இங்கே இந்த வெல்க்ரோ போக மீடியல் சைட் இன்கேஸ் நீங்கள் வந்து கிராஷ் ஆகும்போது இந்த சைடு ப்ரொடெக்ஷன் இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா தேர் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கலர் தெரியுது உங்களுக்கு. ஸோ தேர் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ஹியர், ஒரு க்ரீன் கலர். இட் இஸ் அன் ஹார்ட் டிபியூ. வெளியில் நீங்கள் எப்படி ஹார்ட் சைட் வெளியில் பார்த்தீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு பவுச் மாதிரி இருக்குது, பவுச்சுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ரீப்ளேசபிள் தான். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரீப்ளேஸ் இட். உள்ளே வந்து ஆல்பைன்ஸ்டார் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கம்ஃபர்ட். உள்ளே இருக்கிறது சாஃப்ட் ஃபோம் ஆக்சுவலாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி ஸ்வெட் ஆர் சின்ன லிக்விட் எதாவது இருந்தால் கூட இட் வில் ஆக்சுவலி அப்சர்வ் இட். அண்ட் ஆல்பைன்ஸ்டாரில் ரொம்ப முதல்ல பிடிச்ச விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் கம்ஃபர்ட். ஆல்பைன்ஸ்டாரோட கம்ஃபர்ட்டை அடிச்சிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போது இந்த பூட் வாங்குறதுக்கு முன்னாடி ஐ ட்ரைட் வேரியஸ் பிராண்ட்ஸ், எல்லா பெரிய பிராண்டையும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆல்பைன்ஸ்டார் பூட்ஸில் இட் வாஸ் செம்ம கம்ஃபர்ட். என்னோட சைஸ் கரெக்டான சைஸாக எடுத்துருக்கோம். பட் த கம்ஃபர்ட் இஸ் ரியலி குட். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எவர் எக்ஸ்பென்சிவ் ரைடிங் பூட். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இந்த பூட் வந்து ஐம் ஷுர் தட் நம்ம Z900 அண்ட் நம்ம சூப்பர் பைக் லைஃப்க்கு வந்து டெஃபினட்டாக இது வந்து சேஃப்டி வைஸ் ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் த ஃபீல் அண்ட் த ப்ராடக்ட் பார்க்கும்போது மோர் சாட்டிஸ்ஃபைட். ஃபைனலி இந்த காஸ்ட் ஆஃப் த பூட், இந்த ப்ரைஸில் அந்த பூட் வாங்கணும்னு நினச்சி பார்த்ததில்லை ஸ்பெசிஃபிக்காக. இப்போ நான் அந்த பூட் வாங்கணும்னு எதிர்பார்த்ததே இல்லை. ஃப்யூச்சரில் வாங்க பிளான் இருந்தது, பட் ஆனால் இப்போ கிடையாது. பட் இட் இஸ் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போயே பண்ணதுன்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் வி ஆல்ரெடி ஹேவிங் அ ஹை பவர்ட் வெஹிக்கிள். ஸோ வென் யூ கோ மோர் பவர் வி நீட் அ மோர் ப்ரொடெக்ஷன். த காஸ்ட் ஆஃப் த பூட் இஸ்
27,999 only. இது ஏன் வாங்கினேன்? டெஃபினட்டாக இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கவாசகி ஷோரூமில் நம்மளுக்கு கொடுத்த பட்ஜெட் வந்து கொடுத்த பட்ஜெட்டில் நம்ம கிட்டேருந்து வாங்கின பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 rupees mandatory. We have to buy a riding gear from Kawasaki. இது சென்னை and கோயம்புத்தூர் மட்டும்தான், மற்ற ஸ்டேட்ஸில் கிடையாது. பிகாஸ் they actually own the Alpinestars retail outlet in Chennai. ஸோ அதனால் வந்து அவங்க சேல் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு they have done it. கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தால் இட் இஸ் a good. பட் நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்பஸ் ஃபஸ்ட்டு வந்து ரைடிங் பேண்ட்டாக இருந்தது, ரெண்டாவது தான் ரைடிங் பூட். there are no ரைடிங் பேண்ட் அவைலபிள், சைஸ் கரெக்டாக இல்லை. அண்ட் ஆப்ஷன்ஸும் ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தது. க்ளவுஸ் சொல்லவே தேவையில்லை, they hardly had only one option. ஹெல்மெட்டு சுத்தம், ஜாக்கெட்டில் நம்ம கேட்குற ஜாக்கெட் இல்லை, நம்ம கேட்குற சைஸும் இல்லை. ஸோ வென் கம்பேரிங் டு பேண்ட் எடுக்கலாமா, ஆர்டர் பண்ண வச்சு பேண்ட் எடுக்கலாமா இல்லை பூட் எடுக்கலாம் பார்க்கும்போது ஐ டுக் தி பூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் வீடியோவில் வந்து ஃப்ளோவாக தான் பேசியிருப்பேன், எதுவும் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்லாம் கிடையாது. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் தான் மன்னிச்சிருங்க. அண்ட் ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் த கண்டென்ட். வர வீடியோஸில் டெஃபினட்டாக இதே மாதிரி ஏதாச்சும் அன்பாக்சிங் வீடியோ வந்ததுன்னா அது நல்லாவே நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் and stay tuned and சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க. As always, stay safe, be happy and have a happy day guys.